குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். 2ஆம் பாகம். முன்னுரை. அவதார புருஷரின் சாதக நிலையை அறிந்து கொள்வதன் அவசியம். புத்தர், சைத்தன்யர் ஆகிய இருவரை தவிர மற்ற அவதார புருஷர்களின் சாதனை வாழ்வை பற்றி விளக்கமான எந்த செய்திகளையும் சமய வரலாற்று நூல்கள் நமக்கு தரவில்லை. 1. அவதார புருஷர்கள் சாதகர்களாக வாழ்ந்தது பற்றி அறிய உதவும் குறிப்புகள் கிடைப்பதில்லை. உண்மையை அடைவதற்கு அவர்கள் கொண்டிருந்த அடக்க ஒண்ணா ஆர்வம், அளவற்ற தாகம், மேற்கொண்ட முயற்சிகள் இவை பற்றியோ, அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், அச்சங்கள், ஆச்சரியங்கள், இன்பங்கள், ஏக்கங்கள் போன்ற உணர்ச்சிகளை பற்றியோ, ஒன்றுக்கொன்று முரண்பட்ட இந்த உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கி மனதில் உறுதியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்து போதும் அவர்கள் எவ்வாறு தங்கள் குறிக்கோளில் கண்ணும் கருத்துமாக இருந்தனர் என்பது பற்றியோ நமக்கு எந்த வகையான தெளிவான குறிப்பும் வரலாறுகளிலிருந்து கிடைக்கவில்லை. அவர்களின் வாழ்க்கையில் பிற்பகுதியில் நிகழ்ந்த அற்புதமான சம்பவங்களுக்கும் இளமை மற்றும் வாலிப பருவத்தில் அவர்களின் கல்வி, செயல்கள், ஆர்வங்கள் ஆகியவற்றுக்கும் இருந்த தொடர்பு பற்றியும் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஆதாரங்கள் இல்லை. எடுத்துக்காட்டாக, பிருந்தாவனத்து கோபியரின் உள்ளம் கவர்ந்த கண்ணன் எவ்வாறு தர்மத்தை நிலைநாட்டிய துவாரகையின் தலைவரான ஸ்ரீ கிருஷ்ணனாக மாறினார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவின் 30ஆம் வயதிற்கு முந்தின வாழ்க்கையை பற்றி ஏதோ ஓரிரு குறிப்புகளை தவிர வேறெதுவும் நமக்கு தெரியாது. ஆச்சாரிய சங்கரரை எடுத்துக்கொண்டால் திக் விஜயம் பற்றிய குறிப்புகளை தவிர அவரது வாழ்க்கையை பற்றிய எதுவுமே விவரமாக குறித்து வைக்கப்படவில்லை. மற்ற அவதார புருஷர்களின் விஷயத்திலும் இதே நிலைமையை தான் நாம் காண்கிறோம். 2. அவர்களின் மனித குறைபாடுகளை காண பக்தர்கள் விரும்பாமை. இதற்கான காரணத்தை அறிவது மிகவும் கடினம். பக்தர்களின் தீவிர பக்தி ஒரு காரணமாக இருந்திருக்க வேண்டும். தெய்வ பிறவிகளிடம் மனித குறைபாடுகளை காட்டுவதற்கு பக்தர்கள் தயங்கியதால் இத்தகைய குறிப்புகள் மக்களின் பார்வைக்கு வராமல் மறைத்திருக்கலாம். அவதார புருஷர்களின் பரிபூரண தன்மை, நல்லுணர்வுகள் போன்றவற்றை உயர்ந்த லட்சியமாக எடுத்துக்காட்டினால் மக்களுக்கு வாழ்வில் நன்மையும் நல்லொளியும் பிறக்கும் என்பது உண்மை. அதே வேளையில் அவதார புருஷர்கள் உயர்ந்த நிலையை அடைவதற்காக மேற்கொண்ட அசாதாரண முயற்சிகளை பற்றி தெரிவிப்பதால் அந்த அளவிற்கு நன்மை உண்டாகாது என்று எண்ணியும் அவர்களின் சாதனைகளை குறித்து வைக்காமல் போயிருக்கலாம். பக்தர்கள் தங்கள் லட்சிய மகான்களை முழுமை பெற்றவர்களாகவே எப்போதும் காண விரும்புகின்றனர். மனிதனாக பிறந்தாலும் அவதார புருஷர்களிடம் மனித சபலங்கள், குறைபாடுகள் ஆகியவை எப்போதாவது ஒரு சமயம் இருந்திருக்கலாம் என்பதை பக்தர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. பால கோபாலனின் வாயில் பிரபஞ்சத்தை காணவே பக்தர்கள் எப்போதும் விரும்புகின்றனர். அவர்களின் குழந்தை பருவத்தில் நிகழ்ந்த பொருளற்ற செயல்களில் கூட நன்கு முதிர்ச்சி பெற்ற பெரியவர்களின் அனுபவத்தையும் அறிவையும் காண விளைகின்றனர். எல்லாம் அறிந்த, எல்லாம் வல்ல பரம்பொருளாகவும் பிரபஞ்சம் தழுவிய அன்பு, கருணை ஆகியவற்றின் உருவமாகவே கருத துடிக்கின்றனர். ஆகவே அவதார புருஷர்களின் ஆன்மீக சாதனைகளாகட்டும், இல்லை உடல் சம்பந்தப்பட்ட பசி, களைப்பு, உறக்கம், நோய், மரணம் போன்றவை ஆகட்டும், பக்தர்களை பொறுத்தவரை அவை அனைத்தும் அவர்கள் தங்கள் தெய்வ தன்மையை சாதாரண மனிதர்கள் அறிந்து கொள்ளாதிருக்கவும், பயனற்ற மனிதர்களின் பார்வையை திசை திருப்பவும் வேண்டுமென்றே ஆடிய நாடகம்தான். இவ்வாறு பக்தர்கள் எண்ணியதில் வியப்பொன்றும் இல்லை. ஏனெனில் எங்கள் காலத்திலேயே ஸ்ரீ குருதேவருக்கு வந்த நோய் இத்தகைய ஒரு நடிப்பேயன்றி உண்மையானதென்று என்று அவரது தீவிர பக்தர்கள் கருதியதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம். 3. இத்தகைய எண்ணங்கள் பக்திக்கு பங்கம் விளைவிக்கும் என்பது சரியல்ல. பக்தர்களின் இந்த முடிவிற்கு அவர்களின் பலவீனம் தான் காரணம். அவதார புருஷர்களை தவறுதலாக புரிந்து கொண்டால் தங்கள் பக்திக்கு பங்கம் ஏற்படக்கூடும் என்று பக்தர்கள் அஞ்சுகிறார்கள்.
எனவே அவர்களிடம் சாதனை, முயற்சி போன்ற எந்த மனித இயல்புகளையும் காண அவர்கள் விரும்புவதில்லை. பக்தர்களுக்கு விரோதமாக நாம் எதுவும் கூறுவதற்கில்லை. ஆனாலும் உண்மை என்னவென்றால், இத்தகைய பலவீனம் பக்தனின் பக்தி முதிர்ச்சி பெறாத நிலையில்தான் அவனிடம் தோன்றுகிறது. பக்தியின் ஆரம்ப நிலையில் பக்தன் கடவுளை எல்லா மகிமைகளும் நிறைந்தவராகவே கருத விரும்புகிறான். நாளடைவில் பக்தி பக்குவ நிலையை அடையும் போது இறைவனின் மீதுள்ள அன்பு தீவிரமாகிறது. இறைவனிடம் ஐசுவரியத்தை காண்பது பக்திக்கு ஊறு விளைவிக்கும் என்று அப்போது பக்தன் உணர்கிறான். முயற்சி செய்து அத்தகைய எண்ணத்தை மனதிலிருந்து அகற்றவும் முயற்சி செய்கிறான். எல்லா பக்தி நூல்களும் இதையே திரும்ப திரும்ப கூறுகின்றன. கிருஷ்ணரின் அமானுஷ்ய ஆற்றல்களை அவனது வளர்ப்பு தாயான யசோதை தினமும் காணவும் அனுபவிக்கவும் செய்தாலும் அவள் அவனை சிறுவனாகவே கருதி வளர்த்தாள். தேவையான வேலைகளில் தண்டிக்கவும் செய்தாள். கோபியர் கண்ணனை உலகிற்கு காரணகர்த்தாவாக இறைவனாக அறிந்திருந்தாலும் தங்கள் காதலனாகவே கருதினர். அவனை வேறு எந்த நிலையிலும் அவர்களால் எண்ணி பார்க்க முடியவில்லை. இத்தகைய எடுத்துக்காட்டுகள் பலவற்றை கூறலாம். 4. குருதேவரின் உபதேசம். இறைவனின் மகிமையை காணும்போது நான், நீ என்ற அன்பின் பிழைப்பு மறைந்துவிட நேரும். யாருடைய நம்பிக்கையையும் குலைக்க கூடாது. இறைவனின் மகிமையை தாங்களும் உணரும் வகையில் ஏதாவது தெய்வீக காட்சிகளை அருளுமாறு யாராவது ஸ்ரீ குருதேவரிடம் வேண்டினால் அவர் அவர்களிடம், அன்பனே, அத்தகைய காட்சிகளை பெற விரும்புவது நல்லதல்ல. அவனது அளவு கடந்த மகிமையை காணும்போது பயம் வந்துவிடும். அவனுக்கு உணவு ஊட்டுவது, உடை அணிவிப்பது, அன்புடன் அவனிடம் நீ, நான் என்ற நெருங்கிய தொடர்பு கொள்வது போன்றவை நம்மிடமிருந்து மறைந்துவிட நேரும் என்று கூறுவார். ஆனால் குருதேவரின் திருவுள்ள கருத்தை நாங்கள் அறியாமல் மேலான காட்சிகளை நமக்கு நல்க அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால்தான் இவ்வாறெல்லாம் கூறி சமாளிக்க முயல்கிறார் என்று பல தடவை மனம் வருந்தியிருக்கிறோம். அத்தகைய நேரங்களில் யாரேனும் தைரியசாலி ஒருவர் நம்பிக்கையோடு, உங்கள் அருளால் முடியாத ஒன்று உண்டா? எனக்கு அத்தகைய காட்சி கிட்ட நீங்கள்தான் அருள் புரிய வேண்டும் என்று கூறினால் அவரிடம் குருதேவர், என்னால் என்ன செய்ய முடியும் குழந்தாய்? அன்னை பராசக்தி என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கும் என்று கனிவுடன் கூறுவார். அதன் பிறகும் அந்த பக்தர் திருப்தி அடையாமல், ஏன், நீங்கள் விரும்பினால் அன்னையின் அருள் கட்டாயமாக கிடைக்கும் என்று கூறினால் அவர், குழந்தாய், நீங்கள் அனைவரும் அருட்காட்சிகளை பெற வேண்டும், உயர்ந்த ஆன்மீக நிலைகளை அடைய வேண்டும் என்பதே என் ஆசை. ஆனால் அது நிறைவேறுகிறதா என்ன என்று அழுத்தமாக கூறுவார். மேலும் வற்புறுத்தினால் மௌனமாக முகத்தில் மென்மையான ஒரு புன்னகையை பரவ விட்டபடி அந்த பக்தரை அன்புடன் பார்ப்பார். சில வேளைகளில் நான் சொல்ல என்ன இருக்கிறது, அன்னையின் திருவுளப்படி அனைத்தும் நடக்கும் என்றும் கூறுவதுண்டு. இவ்வாறு பக்தர்கள் வற்புறுத்தினால் கூட அவர்களின் நம்பிக்கையை குலைத்து அவர்களிடம் பொங்குகின்ற ஆர்வத்தை அளிக்க ஒருபோதும் குருதேவர் முயன்றதில்லை. இதனை பலமுறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். யாருடைய நம்பிக்கையும் குலைக்கக்கூடாது என்பார் அவர். இந்த முன்னுரையில் கூறுவதற்கு எடுத்துக்கொண்ட பொருளோடு தொடர்பில்லாத ஒன்றை தொடங்கிவிட்டோம். 5. ஒரு எடுத்துக்காட்டு. காசிப்பூர் தோட்டத்தில் சிவராத்திரி அன்று நடந்த நிகழ்ச்சி. தொடங்கிய பிறகு பாதியில் விடுவது சரியல்ல. எனவே ஒரு நிகழ்ச்சியின் துணையுடன் இந்த கருத்தை சற்று விளக்க விளைகிறோம். தொட்டவுடன் அல்லது மனதில் நினைத்த மாத்திரத்தில் தமது ஆன்ம அனுபவங்களை பிறருக்கு அளிக்கும் ஆற்றல் மிக சில சாதகர்களிடம் மட்டுமே அமைகின்றன. சுவாமி விவேகானந்தரிடம் இத்தகைய ஆற்றல் அமையும் என்றும் அதனை கொண்டு அவர் உலக மக்களுக்கு மிகுந்த நன்மை செய்வார் என்றும் குருதேவர் அடிக்கடி எங்களிடம் கூறுவார். சுவாமிஜியைப் போல் மிகவும் தகுதி வாய்ந்த ஒருவர் கிடைப்பது மிகவும் அரிது. சுவாமிஜியின் தகுதியை ஆரம்பத்திலிருந்தே உணர்ந்திருந்த குருதேவர் அவருக்கு அத்வைத வேதாந்த கருத்தை போதித்து அவரது வாழ்க்கையை அந்த வழியிலேயே உருவாக்க முயன்றார். பிரம்ம சமாஜத்தின் துவைத வழிபாட்டு முறையில் பழக்கப்பட்டிருந்த சுவாமிஜி அத்வைத வேதாந்தத்தில் கூறப்பட்ட ஜோகம்
முறையை தெய்வ நிந்தனை பாவ செயல் என்று கருதினார். குருதேவர் அவரை அத்வைத வழிக்கு கொண்டு வருவதற்காக பல வழிகளில் முயன்றார். அதை பற்றி பின்னாளில் சுவாமிஜி கூறினார். நான் அவரது அறைக்கு போனால் போதும், மற்றவர்களை படிக்க வேண்டாம் என்று சொன்ன நூல்களை என்னிடம் கொடுத்து படிக்கச் செய்வார். அவரது அறையிலிருந்த நூல்களுள் அஷ்டாவக்ர சம்ஹிதையும் ஒன்று. அந்த நூலை யாராவது படிப்பதை குருதேவர் பார்த்தால் உடனே அதை தடுத்து அவருக்கு முக்தியும் அதற்கான சாதனையும் பகவத்கீதை அல்லது ஏதாவது புராணம் போன்ற புத்தகங்களை கொடுப்பார். நான் போனால் அஷ்டாவக்ர சம்ஹிதையை கொடுத்து படிக்க சொல்வார். சில வேளைகளில் அத்தியாத்ம இராமாயணத்தின் அத்வைத கருத்துக்கள் கொண்ட சில பகுதிகளை படிக்க சொல்வதுண்டு. அந்த கருத்துக்களை என்னால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருமுறை பொறுக்க முடியாமல் ஒருவன் தன்னை கடவுள் என்று நினைப்பதே பெரும் பாவம். இந்த பாவ கருத்தை போதிக்கிறது இந்த நூல். எரிக்கப்பட வேண்டிய இந்த நூலை படிக்குமாறு என்னிடம் கூறுகிறீர்கள், இதனால் என்ன பயன் என்று அவரிடம் கேட்டுவிட்டேன். குருதேவரோ சிறிதும் மாறாத புன்னகையுடன், அப்பா, நான் உனக்காகவா அதை படிக்கச் சொன்னேன்? எனக்கு வாசித்து காட்டும்படி அல்லவா சொன்னேன்? நீ வாசிப்பது எனக்காக. வாசிக்கின்ற நீ அதில் கூறியிருப்பது போல் உன்னை கடவுள் என்று ஏன் நினைத்து கொள்ள வேண்டும்? எங்கே கொஞ்சம் படி கேட்கலாம் என்று சொல்வார். அதன் பிறகு என்னால் எப்படி மறுக்க முடியும்? அவருக்காக நான் சிறிது படிப்பேன். சுவாமிஜிக்கு குருதேவர் இந்த முறையில் பயிற்சி அளித்து வந்தார். மற்ற இளைஞர்களை அவரவர் மன அமைதிக்கும் பக்குவத்திற்கும் ஏற்ற வண்ணம் வழிநடத்தினார். சிலருக்கு உருவ வழிபாட்டு முறை, சிலருக்கு குணங்களோடு கூடிய ஆனால் உருவமற்ற தெய்வ உபாசனை, வேறு சிலருக்கு சுத்த பக்தி நெறி மற்றும் சிலருக்கு ஞானம் கலந்த பக்தி நெறி என்று பல வகைகளில் ஒவ்வொருவரும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற வழிவகுத்து தந்தார். சுவாமி விவேகானந்தரும் மற்ற இளைஞர்களும் தட்சிணேஸ்வரத்தில் குருதேவரின் அருகில் இருந்து ஒன்றாக உண்டு உறங்கி நடந்து பழகி ஆன்மீக வாழ்வு பற்றி விவாதித்து வந்தாலும் குருதேவர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் சுவைக்கும் மனப்பாங்கிற்கும் ஏற்ற வகையில் பயிற்சி அளித்து வந்தார். 1886 மார்ச் மாதம் அப்போது குருதேவர் காசிப்பூர் தோட்டத்தில் தங்கியிருந்தார். தொண்டைப்புண் காரணமாக அவரது உடல் நாளுக்கு நாள் நலிந்து கொண்டே வந்தது. ஆனாலும் அவர் முன்னைவிட மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பக்தர்களின், குறிப்பாக சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக வாழ்க்கையை நெறிப்படுத்துவதில் ஈடுபட்டார். சாதனை முறைகளை போதித்து அவற்றை எவ்வாறு செய்வது என்பது பற்றி கூறியதுடன் வேறொரு முக்கியமான பணியிலும் அறிவுரை வழங்கினார். ஒவ்வொரு நாள் மாலையிலும் மற்றவர்களை வெளியே போகும்படி சொல்லிவிட்டு சுவாமிஜியை மட்டும் அறையில் அமர்த்தி 2-3 மணி நேரம் பல விஷயங்களை பற்றி அவருக்கு அறிவுரை வழங்குவார். மற்ற இளைஞர்கள் மீண்டும் உலகியல் வாழ்வில் ஈடுபடாத வண்ணம் எப்படி அவர்களை ஒருங்கிணைத்து வாழ செய்வது என்பது அவற்றுள் ஒன்றாகும். குருதேவர் தமது இயக்கத்தை உறுதியாக நிலைபெற செய்வதற்காக தொண்டைப்புண் வந்தது போல் நடிக்கிறார் என்றும், நோக்கம் நிறைவேறியதும் அவர் முன்னைப் போல நோயற்றவராகி விடுவார் என்றுமே பக்தர்கள் எண்ணியிருந்தனர். ஆனால் அவர் நிரந்தர விடை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சுவாமிஜி மட்டுமே இதயபூர்வமாக உணர்ந்திருந்தார். அவரிடமும் எப்போதும் இந்த எண்ணம் இருந்ததா என்பது சந்தேகம்தான்.